திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது ஆயக்குடி பேரூராட்சி. இங்கு வசித்து வருபவர் ஜெகதீசன். பால் வியாபாரம் செய்து வரும் இவருக்கு தமிழரசி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். அதே ஊரில் வசித்து வருபவர் ஜெகதீசனின் சித்தப்பா மகன் ராம்குமார். இந்நிலையில் ஜெகதீசன் மற்றும் ராம்குமார் ஆகிய இருவருக்கும் இடையே குடும்ப தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல ஜெகதீசன் பால் வியாபாரத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியே வந்த ராம்குமார் ஜெகதீசனை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கை, கால் மற்றும் வயிறு பகுதிகளில் படுகாயமடைந்த ஜெகதீசன் இரத்த வெள்ளத்தில் மிதந்துள்ளார். இதனை கண்ட அவ்வழியே வந்தவர்கள் ஆயக்குடி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் ஜெகதீசனை மீட்டு பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதால் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் தப்பி ஓடிய ராம்குமாரை தேடி வருகின்றனர். இந்நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு